வணக்கம். ஸோ நம்ம ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ என்ன ஒரு ரீசன்ட் அப்டேட் அப்படின்னா, விரைவில் இப்போ ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சைடில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மெம்பர் ஒருத்தங்க அவங்க ட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் 100% உறுதியான தகவல். இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது. இது பல வருட காத்திருப்பு, பல பேருடைய வாழ்க்கை பயணத்தின் அடுத்த மிக முக்கியமான மைல்கல் அப்படிங்கிறது இந்த டேட் வரப்போகுது. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி காலையில் கூட நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது. ஒரு நம்பிக்கையான தகவலின் அடிப்படையில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதால தான் அந்த விஷயத்தை உறுதியாக சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கி ரிசல்ட்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நடந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ரைட். அப்போ இன்றைக்கி அந்த போஸ்ட்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, மெம்பர் கிளியராக சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நமக்கு 5990 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸு. நமக்கு அந்த 161 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு, அதிலிருந்து மேட்ச் பண்ணுறப்ப, அதிலிருந்து டிடெக்ட் பண்ணுறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கிறதுக்கும் அந்த 161 போஸ்ட்டை கழிக்கிறப்பவும் வரக்கூடியது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு அங்கேருந்து ஏதாவது தெளிவுபடுத்தினா தான் தெரியும். ரைட். நமக்கு 5990 போஸ்ட் டோட்டல் போஸ்ட். இந்த 5990ங்கிறது இன்னும் 10 போஸ்ட்டு போட்டால் 6000 போஸ்ட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு 6000 போஸ்ட்டுக்கு ஃபில்அப் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 6000 போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறதுக்கு டோட்டல் எவ்வளோ அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1:2.5. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்கிறப்பெல்லாம் 15,000 பேர் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்கிறப்பெல்லாம் நிறைய பேர் கீழே கேட்டுருந்தாங்க, நிஜமாவே 15,000 பேர் எடுத்தாங்களா சார், 15,000 பேர் திருத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் உண்மையிலேயே இந்த 15,000 பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் கிளியராக சொல்கிறாங்க. 14,517 பேருக்கு நமக்கு நாங்கள் ஆள் மொத்தமாக எடுத்திருக்கிறோம். இந்த 14,517 பேர்லேருந்து இந்த 6,000 பேரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கிளியராக சொல்லிட்டாங்க. கிளியர். ரைட். அப்போ இந்த 14,517 பேருக்கு இப்போ நமக்கு வரப்போகிறது வந்திருக்கிறது எல்லாமே ரேங்க் லிஸ்ட். அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வாங்கின ரேங்க் இருக்கும். ஸோ ஓவரால் ரேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அண்ட் தென் கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங்கில் இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, நமக்கு மார்க் தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு அடுத்தது கவுன்சிலிங் கூப்பிட்றப்ப இந்த கவுன்சிலிங்கில் நம்ம எலிஜிபிளாக இல்லையா, நம்ம எவ்வளோ மார்க்கில் எந்த ரேங்க்கில் இருந்தால் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ அடுத்த மிகப்பெரிய போராட்டமாக மாறும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வேக்கன்சிஸ் ஃபில்அப் பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான், இடஒதுக்கீடை பேஸ் பண்ணி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மொத்தம் 69% ரிசர்வேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிளியர். பிசிக்கு 30%. அந்த பிசி 30%, அதில் ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. பிசி ஜென்ரல், அதே மாதிரி பிசி முஸ்லீம் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிப்போம். எம்பிசிக்கு 20%, எஸ்சி 18%, எஸ்டி 1%. ஸோ டோட்டலாக 30, 20, 50, 18, 68, 69% டோட்டலாக நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 69%. மீதி இருக்கக்கூடிய 31% அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் கோட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். முதல்ல இப்போ இந்த கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கிற இந்த 6,000 வேக்கன்சிஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிற இந்த ரிசர்வேஷன் படி நம்ம பிரித்தோம் அப்படின்னா, பிசி ஜென்ரல் 26%, 26%க்கு 6,000 போஸ்ட்டில் 26%, 1,590 போஸ்ட். பிசி முஸ்லீம் 3%, ஸோ அது 210 போஸ்ட்டு. எம்பிசி 20%னா 1,200 போஸ்ட்டு. எஸ்சி ஜென்ரல் 15%, 900 போஸ்ட்டு. எஸ்சிஏ அருந்ததியருக்கு 3%, அது 180 போஸ்ட்டு. அண்ட் தென் எஸ்டி 1%, 60 போஸ்ட்டு. மொத்தமாக 4,140 போஸ்ட் வரும். ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறது 31%, 31%ல் 1,860 போஸ்ட் வரும். அப்போ டோட்டலாக இது ரெண்டையும் நீங்கள் சம்மப் பண்ணிங்க அப்படின்னா 6,000 போஸ்டிங் வந்துடும். ஸோ இந்த 6,000 போஸ்டிங்க்கு தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு விதிகளின் படி அப்படி தான் இந்த போஸ்டிங் ஃபில்அப் பண்ணுவாங்க. 100% இடஒதுக்கீட்டின் படி தான் நடக்கும். ஸோ இந்த இடஒதுக்கீடு எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாப் ரேங்க்கில் இருக்கிறீங்க. நீங்கள் டாப் ரேங்க்கில் போகிறப்ப முதல்ல உங்களுக்கான போஸ்ட், நீங்கள் ஒரு போஸ்ட் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. நீங்கள் ஒரு முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. முனிசிபல் கமிஷனர் போகிறப்ப ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் கோட்டாவில் ஒரு போஸ்ட் இருக்கும். அதே போஸ்ட் ஓப்பன் கோட்டாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அந்தந்த போஸ்ட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி, நீங்கள் ஒரு வேளை பிசி ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா பிசி ஜென்ரலுக்குள்ளே ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் போகிறப்ப நான் முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா. ஏன்னா டாப் மார்க் ஓப்பன் கோட்டாவை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப்
கம்யூனிட்டி டாப் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான். ஸோ டாப் ரேங்க், ஓவரால் ரேங்க் டாப்பில் நீங்கள் எப்படி உங்களை ரிசர்வேஷன் உள்ளே கூப்பிட்றாங்களோ கவுன்சிலிங்க்கு, அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவில் உங்களுக்கான நீங்கள் கேட்குற போஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைங்கிறப்ப தான் உங்கள் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு போகும். அப்போ நமக்கு ரிசர்வ்டு கேட்டகரி அப்படிங்கிறது 4140 போஸ்ட்டு. இந்த 4140 போஸ்ட்டுக்குள்ளே இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி பீப்புள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே நீங்கள் போட்டி போட முடியும். ஸோ இந்த போஸ்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் அந்த கம்யூனிட்டி ஆட்களோ அவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும் இந்த 4140 போஸ்ட்டுக்குமே. மீதி இருக்கக்கூடிய இந்த 1860 போஸ்ட் அப்படிங்கிறது ஓப்பன் கோட்டா, அது திறந்த நிலை போட்டி, அது மதிப்பெண்களின் அடிப்படையில் முன்னாடி வரக்கூடிய எல்லாரும் போட்டி போடக்கூடிய பொதுப்பிரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? ரைட். ஸோ அப்போ இதுதான் ரேங்க். அப்போ நமக்கு என்ன தெரியும், பிசி ஜென்ரல்னால் இப்போ கரெக்டாக 1590 ரேங்க் வாங்கினா தான் பிசி ஜென்ரலில் கிடைக்குமா, பிசி முஸ்லீம்னா கரெக்டாக 210வது ரேங்க் வாங்கினா தான் பிசி முஸ்லீம் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நமக்கு 2 விதமான ரிசர்வேஷன் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் ரிசர்வேஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இப்போ நம்ம பார்த்து நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்கிறது கம்ப்ளீட்டாக வெர்டிக்கல் ரிசர்வேஷன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்கிறது வெர்டிக்கல் ரிசர்வேஷன். இந்த எவ்ரி ரிசர்வேஷனுக்குள்ள பிஎஸ்டிஎம் 20% இருக்குது, விமன் 30% இருக்குது, அப்புறம் டெஸ்டிடியூட் விடோ இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் ரிசர்வேஷனுக்குள்ளேயும் இந்தந்த ரிசர்வேஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டே வருவாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடஒதுக்கீட்டை கால்குலேட் பண்ணி சரியாக நம்ம அப்ளை பண்ணி நாளைக்கு நம்ம ஒரு போஸ்டிங் போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய வேலை. அது சரியாக அவங்க கமிஷன் அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ரைட். இப்போ நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டை வச்சு, நமக்கு வந்திருக்கிற ரேங்கை வச்சு நம்ம எந்த ரேங்க்குள்ள இருந்தால் நம்ம சேஃப் அப்படிங்கிறது நம்ம ஒரு மன திருப்திக்காக நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம மைண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப பெரிய ப்ளே பண்ண போகிறது இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளே பண்ணோம். பிஎஸ்டிஎம், நான் பிஎஸ்டிஎம் அப்படின்னு நான் அதை 2ஆக பிரிச்சிருக்கேன். பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த ரேங்க் அப்படிங்கிறது பட்டியல் முழுக்க கம்யூனல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் என்ன போஸ்டிங், என்ன ரேங்க் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த ரேங்க்கை வச்சு இதை பார்த்தோம்னா நான் பிஎஸ்டிஎம்க்கு, பிஎஸ்டிஎம்மை நான் சொல்லலை, பிஎஸ்டிஎம்க்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு கூட பிஎஸ்டிஎம்க்கு வந்து குரூப் 2A மாதிரியான எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும். நான் பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஒரு ரேங்க் அப்ராக்சிமேட்டாக எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் கிடைக்கும்னா பிசி 2300 வரைக்கும், உங்கள் கம்யூனல் ரேங்க்கில் 2300, எம்பிசி 1500, பிசி முஸ்லீம் ஒரு 220 ரேங்க்கு, எஸ்சி 1000, எஸ்சிஏ 140, எஸ்டி 80 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ரொம்ப பர்டிகுலராக கன்ஃபார்மாக எனக்கு வேலை கிடைச்சிரும், ஒரு சேஃபான ரேங்க் என்ன அப்படின்னா சேஃபான ஒரு கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது பிசிக்கு ஒரு 1700, பிசி முஸ்லீமுக்கு ஒரு 150, எம்பிசினா ஒரு 1000க்குள்ளே, எஸ்சி ஒரு 700, எஸ்சிஏ 100, எஸ்டி 40 அப்படிங்கிறது இது வந்து சேஃபான ஒரு ரேங்க்கு. இந்த சேஃபான ரேங்க், இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கட்டாயம் நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ இது முழுக்க இது எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸாக்டாக 100% இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது எல்லாமே நான் பிஎஸ்டிஎம்க்கு. பிஎஸ்டிஎம்க்கு இன்னும் நீங்கள் கீழே பிசியில் 2300ங்கிறது 3300 இருந்தால் கூட பிசியில் பிஎஸ்டிஎம்க்கு கிடச்சிரும். ஸோ இதில் எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி. அதனால் அந்த கேட்டகரிக்கு ரொம்ப எப்படி இருந்தாலும் பின்னாடி ஓரளவுக்கு நல்ல ரேங்க் இருந்தாவே கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே நான் பிஎஸ்டிஎம்க்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இன்னும் இதுக்குள்ளே நான் வந்து பிசி ஜென்ரலுக்கு, பிசியே நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன், பிசிக்குள்ளே விமனுக்குள்ளே, அதுக்கு பிசி ஜென்ரலுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு விமன் இருக்கும்ல அந்த கோட்டா அப்படிலாம் நான் பிரிக்கலை. அப்ராக்சிமேட்டாக ஆணோ பெண்ணோ ஒரு பிசிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேங்க் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு, இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 100% ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு சேஃபான ஒரு ஜோன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிலிமினரி அனாலிசிஸ். இந்த ரிசல்ட்டு இப்போதைக்கு நமக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு, நமக்கு ஒரு டக்குன்னு பார்த்தோன்னே அடுத்தது என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான் இது. அதனால் ஒரு வழியாக இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப நீண்ட நாள் காத்திருப்பு, அந்த ரிசல்ட் இப்போ நமக்கு டக்குன்னு வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வந்த உடனே இந்த விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் பேருக்கு வரலை அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், வேறு வழி இல்லை. நம்பிக்கையோடு காத்திருப்போம், நல்லதே நடக்கும்.